இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, எந்த எந்த இறைவன் கனவிலே வந்தால் என்ன என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். அதாவது ஏதோ ஒரு ஆலயம் என்பது கனவிலே வருவது என்பது வேறு, அதே நேரத்திலே ஒரு இறை மூர்த்தம், ஒரு இறைவனினுடைய வடிவம் என்பது கனவிலே வருவது என்பது வேறு. முதல்ல ஏதோ ஒரு ஆலயம் நம்முடைய கனவுல வருதுன்னு சொன்னா, விரைவிலே நாம் அந்த ஆலயத்தை சென்று தரிசிக்க போகிறோம் என்பதுதான் அதற்கான பொருள். உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கனவுங்கிறது வந்திருக்கும், ஆனால் நம்ம அதை மறந்தே போயிருப்போம். கொஞ்ச நாள்லேயே பார்த்தோம்னா திடீர்னு ஏதோ ஒரு ட்ராவல், ஒரு வாய்ப்புங்கிறது வரும். ஒன்றும் ஆஃபீஸில் எல்லோரும் ஒரு டூருங்கிறத போவா, அல்லது நம்ம ரிலேஷனே கூப்பிடுவா. சரி, நம்மளும் அவளோட சேர்ந்து அந்த கோவிலுக்கு போவோம். அங்கே போன உடனே பார்த்தா இது இப்போ தானே நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் இது வரைக்கும் நான் இந்த ஊருக்கு வந்ததே இல்லை, ஆனால் இப்போ அப்படியே எனக்கு கண்ணு முன்னாடி இந்த காட்சி விரியுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வந்து சேரும். ஆக ஏதோ ஒரு கட்டிடம் சூழ்ந்த, அதாவது ஒரு ஆலயம் நம்முடைய கனவுக்குள்ள வர்றதுன்னு சொன்னால் வெகு விரைவாகவே நாம் அந்த ஆலயத்தை தரிசிக்க போகிறோம் என்பதுதான் அதற்கான பொருள். அந்த மாதிரி ஆலயங்கள் கனவுக்குள்ள வரும் பொழுது அதனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ஒரு ஆலயம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆலயம், நம்ம அடிக்கடி அந்த கோவிலுக்கு போயிருக்கோம், அந்த சுவாமியினுடைய முகமும் நமக்கு மனதிலே நன்றாக பதிந்து போன விஷயம். அந்த உருவத்தை பார்க்கும் பொழுதே இது அருணாச்சலேஸ்வரர், இது இந்த ஜலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு மனசுக்குள்ள நிற்கும். தெரியுமா? அருணாச்சலேஸ்வரர்னா எப்படி ஒரு நாகாபரணத்தோட ஒரு சூப்பரா ஒரு கம்பீரமா இருக்குங்கிறதுலாம் நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே அந்த ஆலயத்தை தரிசித்திருப்போம். இருந்தாலும் அது போன்ற அந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானம் என்பது நம்மளுடைய கனவிற்குள்ளாக வந்தால் நம்ம ஏதோ ஒரு பிரார்த்தனை அங்கே வச்சுட்டு அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் இருக்கிறோம் என்பதுதான் அதற்கான பொருள். அதனை நினைவூட்டுகின்ற விதமாக சுவாமியினுடைய அந்த ரூபமானது நம்முடைய கனவிற்குள்ளாக வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உடனடியாக இது என்ன பிரார்த்தனையை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து உடனே அந்த பிரார்த்தனையை சென்று நிறைவேற்றி விட வேண்டியது. உதாரணத்திற்கு ஒரு சில பேர் பார்த்தோம்னா, நம்ம பக்கத்திலே ஒரு பிள்ளையார் கோயிலுங்கிறது இருக்கும், ஒரு முருகர் கோயிலுங்கிறதெல்லாம் இருக்கும். அதை ஏதோ வேண்டின்னு இருப்பா. ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கும்போது ஆஃபீஸில் அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ மேனேஜர் நம்மகிட்ட முதல் நாளே சொல்லி அனுப்பிச்சிருப்பார். அது பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நான் ஒரு 5 தேங்காய் உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்கில் அவசரமாக வேண்டிட்டு போயிருப்போம். அன்னைக்கு அந்த பிரச்சனையும் தீர்ந்து போயிருக்கும், ஆனால் இங்கே வேண்டின்றதை நம்ம மறந்து போயிருப்போம். இது போன்ற சூழலிலே கண்டிப்பாக நம்முடைய கனவிலே அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையாருங்கிறவர் கனவுல வந்துடுவார். அப்படி வந்தால் நாம் வேண்டிக் கொண்ட விஷயத்தை நாம் நிறைவேற்றவில்லை என்பதை நினைவுபடுத்தி பார்த்து உடனடியாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி விட வேண்டியது. இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா கனவுல யானை துரத்துற மாதிரி ஒரு கனவுங்கிறது வரும். இப்படி யானை துரத்துவது போல் கனவு வந்தால் உடனே என்ன பண்ணணும், மறுநாளே வீட்டில் கொஞ்சம் கொழுக்கட்டைகளை செஞ்சு நேராக எடுத்துகிட்டு போய் இந்த மோதகங்களை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்து விட வேண்டியது. இதுவும் நமக்கு ஒரு நினைவூட்டுகின்ற விதம்தான் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். இது போக எனக்கு இந்த கோவில்ங்கிற மாதிரி சுவாமிலாம் இல்லை, வெறுமன அந்த இறை மூர்த்தம் மட்டும் என்னுடைய அந்த கனவிற்குள்ளாக வருகிறது. அதாவது எனக்கு இந்த சுவாமி படங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா, ஒரு வெங்கடாஜலபதியினுடைய ஒரு உருவமானது எனக்கு கண்ணுக்குள்ள வர்றது, அல்லது ஒரு கல்யாண சுந்தர பெருமாளினுடைய அந்த மூர்த்தமானது என்னுடைய கனவிலே வருகிறது. ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த மீனாட்சி கல்யாணம் அந்த தாரவாத்து கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் தெரியுமா, அது கூட அவளுடைய கனவுல வரும். இப்படியெல்லாம் கனவிலே வந்தால் அங்கே நமக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒரு உக்ர ரூபமாக ஏதோ ஒரு நரசிம்மர் நம்முடைய கனவுல வரார். நரசிம்மர் கூட லக்ஷ்மி நரசிம்மரா கனவுல வந்துட்டா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்றார். யோக நரசிம்மராக கனவுலே வந்தால் நாம் ஒரு கோபப்படாமல் எல்லாவற்றையும் நம்முடைய கோபத்தினை அடக்கி கொண்டு யோக மார்க்கத்திலே ஈடுபட வேண்டும் என்பது அதற்கான பொருளாக இருக்கும். அதே நேரத்திலே ஒரு உக்ர ரூபமாக ஒரு நரசிம்மர் வரார்னு சொன்னா நம்ம ஏதோ நம்மையும் அறியாமல் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், அந்த தவறினை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் என்பது பொருள். அதே மாதிரி ஒரு காளிகாம்பாள் வரா கனவுலன்னு சொன்னா, அதாவது உடம்பு நிறைய அந்த மேலே மண்டவோடு மாலையோட ஒரு காளிகாம்பாள் வரா. ஆனால் அந்த காளிகாம்பாள் கையை இப்படி அபயஸ்தமாக வச்சு காமிக்கிறான்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது உனக்கு வரப்போகிறது, ஆனால் நீ அதை கண்டு கவலைப்படாதே, உன்னை நான் காப்பாற்றுவேன் என்பது
அதற்கான பொருள். அதே நேரத்தில் கையில் ஒரு பெரிய சூலாயுதத்தோடு வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, அதுவும் சூலாயுதத்தை அப்படி வேகமாக நாக்க கடிச்சிட்டு அப்படி தூக்குறா அப்படின்னு சொன்னா, நாம் தான் ஏதோ தவறை செய்து கொண்டிருக்கிறோம். அன்றைய தேதியிலே நடந்த சம்பவங்களை நினைத்து பார்க்க வேண்டியது. யாரையோ நாம் தெரிந்தே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அதற்குரிய தண்டனையாக அம்பாள் நம்மளை எச்சரிக்கிறா அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி அந்த இறை மூர்த்தங்களினுடைய வடிவங்களை கொண்டே நம்முடைய கனவிலே நாம் எந்த வகையான இறை மூர்த்தங்களை காணுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது. அதற்கு ஏற்றாற்போல் பொருள் என்பது இருக்கும். நமக்கு புரியலைன்னா கூட என்ன பண்ணணும்னா, நம்ம ஆத்து வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். உங்கள் குடும்ப புரோகிதர் அப்படிங்கிறவர் இருப்பார் இல்லையா, அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். இல்லது உங்களுடைய குருமார்கள் இருப்பார், அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது. அதற்கான பலன் என்ன என்பதை அவர்கள் சொல்லிவிடுவார்கள். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா வெறும் நாகம் மாத்திரம் கனவுல வரும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா மயில் மாத்திரம் கனவுல வரும். இப்படி மயில் மட்டும் கனவிலே வந்தால் ஏதோ நமக்கு நல்லது நடக்க போறதுன்னு அர்த்தம். ஒரு நாகம் கனவிலே வந்தால் ஏதோ ஒரு விஷயம், ஒரு தீமையான விஷயம், ஆனால் நாம் அந்த தீமையிலிருந்து காப்பாற்றப்பட போகிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா வெறும் வேல் மாத்திரம் கனவுல நிற்கும். ஒரு வேல் மாத்திரம் கனவுல வந்தா யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் நமக்கு நினைவிலே வர வேண்டும். ஒரு வேல் மாத்திரம் யாருக்கு தெரியுமா கனவுல வரும்? அவ ஏதோ ஒரு தீராத குழப்பத்தில் இருக்கும் பொழுது, ஒரு கடுமையான குழப்பம், ஒரு கடுமையான பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது, அதிலிருந்து மீள முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காளோ அவளுடைய கனவிலே வேல் என்பது வந்தால் உங்களுடைய பிரச்சனை வெகு விரைவிலே தீரப்போகிறது. அதற்குரிய புத்தி கூர்மை என்பது உங்களுக்கு சேர்ந்துவிடும் என்றுதான் பொருள். அதாவது ஞானம் என்பது சேர்ந்துவிடும். அந்த ஞானத்தின் மூலமாக, அந்த அறிவின் மூலமாக அந்த பிரச்சனையை நாம் வெற்றி கொள்வோம் என்பதுதான் அந்த வேல் வடிவிலே ஒரு கனவு அப்படிங்கிறது வந்தா அதற்கான பொருளாக பார்க்கப்படுகிறது. திரிசூலம் மட்டும் கனவுல வருது அப்படின்னு சொன்னா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று பொருள். இப்படி அந்த கனவுல என்ற விஷயம் வருகிறதோ அந்த விஷயத்திற்கு ஏற்றவாறு பலன் என்பது நமக்கு சேருகிறதுங்கிறா. வெறும் காகம் மட்டும் கனவுல வருது, வேற எதுவுமே இல்லை சார், ஒரு காகம் மட்டும் கனவுல கத்தின்ண்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு பித்ரு காரியம்ங்கிறத பாக்கி வச்சுட்டு இருக்கோம். அந்த முன்னோர் வழிபாட்டினை எதை குறையா வச்சிருக்கோமோ அந்த முன்னோர் வழிபாட்டினை தடையில்லாமல் செய்து முடிக்க வேண்டியது. இப்படி ஒவ்வொரு கனவிற்கான பலன் ஒவ்வொரு விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை முன்கூட்டியே உணர்த்துவதற்காகத்தான் அவ்வாறு கனவு என்பது வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.